ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்குடைய மீட் இன் தி கோர்ட் பார்ட் 2டா. ஓகேவா? பார்ட் 1 எப்படி வச்சுப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜங்குக்கு ஜிமினை கிஸ் பண்ணியிருப்பாங்க கிச்சனில். அப்போது சேகன் வந்துட்டு அந்த மாதிரி ஜங்கு திட்டிருப்பாங்க. ஜங்கும் ஒரு கில்ட்டி நான் சொல்ல போய் படுத்திருப்பாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாண்டா, நம்ம ஜிமின் எதிர்க்கிறாங்க. ஜிமினுக்கு நைட்டு நடந்தது ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ சேகன் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஜிமின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுரா உனக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை, ஏன் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படி கேட்குறாங்க. நீ நைட்டு நடந்த சொல்கிறியா? அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்களே இப்போதைக்கு, அப்படி ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சேகன் தான் இல்லை, அவன் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கானே, இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்கானே, மேபி உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் அப்படி நடந்துருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜிவன் கேட்குறாங்க. ஏன்னாக்கா இப்போ அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு குழந்தை இருக்குல்ல, நம்ம இங்கே வந்துட்டு இந்த குழந்தைங்கள வாங்கிட்டு போகுதானே, அப்படி இருக்கும்போது தப்பு இல்லையா அப்படி சொல்கிறாங்க. தப்பு தான், உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியாதுல்ல அப்படி சொல்கிறாங்க. ஜிவன் பார்க்குறாங்க. அமைதியாகவே இருக்காங்க. இப்போது சரி நான் சரி ஓகே, இதை பற்றி நீ பெருசு பண்ணதை விட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போறியா? போகணும்டா. ஏன்னா அங்கே ஆஃபீஸில் அப்படியே ஒர்க்கில் அப்படி இருக்கல, நான் போய் தானே ஆகணும். நான் ஒரு சிஓ வச்சே, நீ மறந்துட்டியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் வந்து போயிட்டா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சேகன் பார்க்குறாங்க. உன்னால் இப்போ ஜாப் கூட்டிகிட்டும் போக முடியாதுடா, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, நீ அவங்ககிட்ட பேசி பழகணும்ல அப்படி சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆமாம், அந்த வயன் அந்த ஜின்லாம் ஹர்ட் ஆவாங்களா அப்படி கேட்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை, நான் பேபிஸ் வந்து என்கிட்ட வந்தாங்கனாக்கா இவ்வளோ டேஸ் அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் வளர்த்துருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அது பாசம் அதிகமாக இருக்கும்ல, என்கிட்ட குழந்தைங்க வந்தால் அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்செக்யூராக தான் ஃபீல் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது. ஆனால் குழந்தைங்க அவங்ககிட்ட இருக்க முடியாதுல்ல, அந்த குழந்தைங்களுக்கே நீ தான் அம்மான்னு தெரிய வரும்போது அப்புறம் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஆசைப்படுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்கல்ல. கரெக்டு தான் அப்படி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ சேகன் தான். சரி ஓகே, நான் ஆஃபீஸ் டே ஆகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம சேகன் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஜிம்மில் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ சேகன் ரெடி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா நான் டை கட்டி விட்றேன் சொல்லி ஜிம்மில் போய் டை கட்டி விட்றாங்க. சேகன் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று மாதிரி ஒரு பர்சனால எப்படிதான் யாரால ஹர்ட் பண்ண முடியுதோ எனக்கு தெரியல. ஒரு பர்சன் வந்து லைஃப்பில் வந்துட்டு இழக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க தான் அந்த வேர்ல்டில் அன்னைக்கு பர்சன் அப்படி சொல்லிட்டு சேகன் நினச்சிட்டே ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அழகாக ரெடி பண்ணி விட்டாரு. இப்போது செகண்ட் பார்க்குறாங்க. நான் உன்ட்ட மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு. நீ சொல்கிறாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன். சரி ஜிம்மி இந்த அழகாக பண்ணிட்டுருக்காங்க, அழகாக ரெடி பண்ணிட்டாரு. சரி இப்போ கீழே போமா சொல்கிறாங்க. இப்போது இவங்க ரூமில் இருந்து நாக் ஆகுது. ஜிம்மி பார்க்குறாங்க. யாராக இருக்கும் தெரியலையே, ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு ஓப்பன் பார்த்தாக்கா க்யூட்டாக ஒரு பேபி ஐஸ் ரப் பண்ணிட்டு நினச்சிருக்கு. ஜிம் அப்படி கூப்பிடுது. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியே அவருக்கு கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிவிட்டு குக்கி அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மி அந்த பேபி தான் வந்துட்டு நம்ம ஜிம்மியோட பையன்டா, அந்த பையன் தான். ஜிம் குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங்டா சொல்கிறாங்க. என்னை தூக்கு அப்படி சொல்கிறது. இப்போ நம்ம ஜிம் டக்குன்னு தூக்குறாங்க. அந்த பேபி அழகாக வந்துட்டு நம்ம ஜிம்மோட ஷோல்டர் படுத்துக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னென்ன அதுக்கு அவருக்கு புரியலை. எனக்கு இன்னும் தூக்கம் பத்தலை, நம்ம கூட தூங்கிட்டா அப்படி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா, நான் குளிச்சுட்டேனே சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தூங்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீ தூங்கக்கூடாது, உனக்கு பசிக்கும்ல, நீ சாப்பிடணும்ல, நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ பேபி பார்க்குது. நீ எனக்கு ஃபீட் பண்ணி விட்றியா அப்படி கேட்குது. நான் ஃபீட் பண்ணி விட்றேன், நம்ம கீழே போகலாமா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படி கேட்குது. நான் ஆஃபீஸ் போகிறேன்ப்பா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆகும் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் நீ பார்த்துக்கிறியா அப்படி சொல்லிட்டு நம்ம சேகன் கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லி அந்த பேபி சொல்லுது. அப்படியா, சரி அப்படி நீ நல்லா பார்த்துக்கணும் வர வரைக்கும் என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லி பேபி சொல்லுது. ஃபைனலாக ஜிம் பேபி அப்புறம் சேகன் 3 பேருமே கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் ஒயன்னு பார்த்தா இங்கே பாரு ஹோபியா அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நீ பார்த்தியா தம்பி அப்படி சொல்லி தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சின்ன பார்க்குறேன். ஏன்னு சொல்கிறாங்க. இல்லை பேபி காணும், குக்கியை காணும் அப்படி சொல்லிட்டு அவள் தேடிட்டு இருக்கா. நான் ரூமுக்கு போனேன், அவன் தூங்கிட்டு இருந்தான், கீழே வந்துட்டு மில்க் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன்னா அவனை காணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் தேடி வந்துட்டு இருக்கா. இப்போது கரெக்டாக ஜிமின் சீக்கிரம் அந்த பேபி 3 பேர் இறங்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாரு அவன் அம்மா கிட்ட இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அவங்க அந்த பேபியோட அம்மா ஜிமின்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம்மா, என்ன இருந்தாலும் அவனோட பையன் தானே, அங்கே பாரு அவன் அம்மா கிட்ட தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா பேபி நம்ம ஜிம்மோட ஷோல்டரில் அழகாக வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து தூக்கி வச்சுருப்பாரு. அது அழகாக ஜிம்மோட சிக்ஸ்லாம் தொட்டு பார்த்துட்டே பேசிட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மி கூட கூட்டிகிட்டு வராங்க. சேகன் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை குக்கியை காணும்னு சொல்லிட்டு ஒயன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. அப்படியா, பேபி வந்துட்டு ரூம் டோரை நாக் பண்ணிச்சு, நாங்கள் தான் தூக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குற குக்கி எங்கே போய்ட்டோம், எவ்வளோ தேவை தெரியுமா, அங்கே வா சொல்லிட்டு போய் கூப்பிட போகிறா. இப்போ பேபி போட்டு ஜிம் நெக்க ஹக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க. பாரு நீ வந்துட்டு மில்க் குடிக்கணும்ல, அங்கே வா அம்மாட்ட வா அப்படி சொல்லி கூப்பிட்றா. ஆனால் அந்த பேபி பார்க்குறது இன்னும் நான் ஜிம் கிட்டே இருக்கா, நீ போ அப்படி சொல்லிட்டு சொல்லுது. இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இவன் எல்லாருக்குமே இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ஜூன் சுகா டே எல்லாமே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. பாரு குக்கி உன்னை ஒயன் நம்ம தானே கூப்பிட்றாங்க. நீ இப்போ டெய்லி ஒயன் நம்ம தான் கிளம்ப பண்ணுவாங்க, இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க.
ஆனால் பேபி வரவே மாட்டேன் ஸ்ட்ராங்காக ஜிம்மு நெக்கப் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கு. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு மின்ஷி அந்த பாப்பாவோட பேர் வந்து மியூரிடா. ஓகே, அந்த மியூரி அந்த 3 பேருமே வெளில வராங்க. அந்த பாப்பாவுக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ 3 இயர்ஸ் நடக்க போகுது. இப்போ 2 இயர்ஸ் முடிஞ்சு ஒரு 3 இயர்ஸ் நடக்க போகிற ஸ்டேஜில் தான் அந்த பாப்பா இருக்குது. அந்த பாப்பா நடந்து வந்துட்டுருக்கு. அது பார்க்குது ஜிம்மில் பார்த்துட்டு அதுவும் பார்த்துட்டு இருக்கு குறுக்குறுன்னு. இப்போ ஜங் பார்க்குறாங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இப்போ என்ன குக்கி இங்கே வாப்பா அப்படி கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த பேபி வரவே மாட்டா. ஸோ ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்குது. இப்போ ஜங் பார்க்குறாங்க ஒயன் அது சொல்கிறாங்க. இப்போ ஜெஹோ பார்க்குறாங்க இங்கே பார்வையன் அது ஜிம்மோட பேபி ஜிம்மிட்ட இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஒரு பாப்பா பார்க்குது மம்மா என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லி கேட்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க அவருக்கு ஒரு மாதிரி போயிடுது. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு வராங்க அங்கே பாரு மினி சொல்கிறாங்க டேடா சொல்கிறாங்க பாரு உனக்கு ஜிமின் தான் அம்மா ஓகேவா. இப்போ நீவும் வந்திருக்காங்களே இவங்களோட அம்மா ஓகேவா. இவங்க தான் ஒன்றையும் குக்கியும் கூட பண்ணாங்க. அதாவது நீ அண்ட் குக்கி வந்துட்டு ட்வின்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. குக்கி வந்து ஹோபியா தம்பி நான் வந்துட்டு நம்ஷியா கூட நான் தங்கச்சி அப்படி சொல்கிறா. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க பாரு நம்ஷியாக்கா இருக்கல்ல அவள் வந்துட்டு உனக்கு அக்கா தான் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னோட ஓன் பிரதர் வந்துட்டு நம்ம குக்கி தான் ஓகேவா. குக்கி நீயும் ட்வின்ஸ் ஓகேவா. நீ ஃபஸ்ட்டு பிறந்தா அவன் செகண்ட் பிறந்தா ஓகேவா சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள அப்படி சொல்கிறாங்க. மினி பார்க்குறா அப்படின்னு நம்ம அம்மா சொல்கிறாங்க. அவங்க தான் நம்ம அம்மா அப்படி சொல்கிறாங்க. மினிக்கு ஒரு மாதிரி இருக்குது. மினி ஜிம்மை பார்த்துட்டே இருக்கா. ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லோரும் நிற்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் டேரக்டாக மினிக்கிட்ட தான் வராங்க. இந்த குழந்தைங்க ஜங்க் வந்துட்டு ஜங்குக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அது அவங்க அப்பா தான் ஜங்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஜங் பார்க்குறாங்க பாரு நான் அவனோட அப்பா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மியூரியோட அப்பா சொல்கிறாங்க. நான் மியூரியோட அப்பா தான். மியூரிக்கும் நான் அப்பா தான் உனக்கும் அப்பா தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது நம்ஜுட்டாடா அப்படி சொல்லிட்டு போயிட்டு நம்ம மினி போய்ட்டு நம்ஜுட ஹேண்டை பிடிக்குது. ஜுன்பா அப்படி சொல்லுது இங்கே பாருடாமா அவங்களோட அப்பா அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியே நாங்கள் ஏன் தனித்தனியாக இருக்கோம் அப்படி கேட்குது. இந்த கேள்விக்கு யார்ட்டுமே ஆன்சர் இல்லைங்க பாருடா. இந்த கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆனால் இவங்க தான் உன்னோட அப்பா அம்மா ஓகேவா. நீ உன்னோட அப்பாவை சூஸ் பண்ணுறியா இல்லை உன்னோட அம்மாவை சூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் நீ வந்துட்டு பேசி பழகுங்க ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜூன் அதுக்கப்புறம் எதனா நம்ஜுண்டா அவனுக்கு எதனா வேணாக்கா நீ உன்னோட ஜின்னிட்ட கேட்கக்கூட ஜின்மாட்ட கேட்காத. நீ வந்துட்டு உன்னோட அம்மா கிட்ட கேள்வி ஜிம்மின் இருக்காங்களா அவங்க தான் அம்மா அப்படி சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இப்போது மினி பார்க்குறதுக்கிட்டே வருது. அது அப்படி கிட்டே வருது. ஜிமின் பார்க்குறாங்க பாருடா நீ உன்னோட சின்ன அம்மா இருக்காங்களே நீ அவங்கள அம்மானு கூப்பிட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே. உனக்கு என்ன வேணும் அவங்கள்ட்ட கேட்கலாம். நான் உங்களை எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது ஓகே. உங்களுக்கு எது ஹாப்பினஸோ அதை நீ பண்ணு. நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி அம்மானு கூப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் பேசுறது சாஃப்ட் வாய்ஸ் ஜிம்மோட ஐஸ் ஜிமினை பார்க்கும்போது மேபி அதே அறியாமா மம்மா அப்படி கூப்பிடுது. எல்லாருக்குமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க ஒரு செகண்டு. என்ன பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க மம்மா அப்படி கூப்பிட்றப்ப ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஒரு மாதிரி இருக்கு. அது சொல்கிறாங்க மம்மா நீங்கள் எங்களோட மம்மாவா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எங்களை விட்டு எங்கே போயிட்டீங்க எவ்வளோ டேஸாக அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்லவே தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ சீக்கிரம் தான் கொஞ்சம் டவுன் பண்ணிங்க பாருடா. இப்போ மம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஓகேவா. அவங்க ரொம்ப டேஸ் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அவங்க யார்ட்டையும் பேசவே இல்லை ஓகேவா. ஈவன் அவங்க கண்ணு ஐஸ் கூட ஓப்பன் பண்ணல. ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்தாங்க ஓகேவா. உனக்கு அது சொன்னால் புரியாது. அதனால தான் அவங்களால பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு. தான் ரீசன் அவங்க விட்டு போனதுக்கு ஓகேவா. இப்போ தான் அவங்க க்யூர் ஆனாங்க. அவங்க க்யூர் ஆனதுக்கப்புறம் ஈவன் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் கூட இல்லை. எங்களை ஞாபகம் இல்லையா ஞாபகம் கூட இல்லைடா ஓகேவா. அந்த ரீசனால தான் இங்கே வந்திருக்காங்க. உங்களுக்கு ஓகே நீங்கள் அவங்க கூட கம்ஃபர்ட்டாக இருப்பீங்கன்னாக்கா அவங்க கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி இல்லைனாக்கா இப்போ பேபி பார்க்குது. நீங்கள் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு அப்பாவை ஆக போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க அதை கேட்டது ஒரு மாதிரி இருக்கா அப்படியே பெயினாக இருக்குது. பார்த்துட்டு இருக்காரு சேகனை பார்த்துட்டு. இப்போ சேகன் பார்க்குறேன் நான் உங்களுக்கு அப்பாவை ஆக போகிறேன் ஓகேவா. ஆனால் நீங்கள் நான் அப்பான்னு கூப்பிடுங்க நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை பண்ணலாம் ஓகேவா. இவங்க இருக்காங்களா இவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப ஜென்யூன் பர்சன் ஓகேவா. லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட நான் அதான் சொல்கிறேன். இவங்க உங்கள் அம்மா இருக்காங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேணாம் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அவங்க கூட இருக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும்தான் ஓகேவா. இல்லைனாக்கா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜின்மா தான் வேணும் நம்பின் அப்பா தான் வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் ஒன்று விட்டுட்டே போயிடுறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த பேபி 2 ஸ்டெப் பார்க்கும்போது ஏன்னா ஒரு பேபி காலுக்கு பக்கத்தில் நின்றுருக்கு. இன்னொரு பேபி ஷோல்டரில் இருக்குது. அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மினி பார்க்குறா. மினி பார்த்துட்டு நீங்கள் எங்களோட மம்மாவா அப்படி ஹேண்டை பிடிக்கிறா. நம்ம ஜிம்மின் வந்துட்டு அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு ஜிம்முக்கு ஹேண்டில் கிஸ் பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் இப்போ ஓகேவா அப்படி கேட்குது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி டியர்ஸே வந்துடுச்சு. இப்போ ரொம்ப டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படி டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அது எல்லாமே பாப்பா மேலே தான் வந்துட்டுருக்கு. இப்போ சீக்கிரம் தான் வைப் பண்ணி விடுறாங்க. அங்கே பாரு அழகாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ ஜிமின் வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுறாங்க பேபியோட சேர்த்து. இப்போ அந்த குக்கி பேபியை இறக்கி விட்டுறாங்க. 2 பேருக்கும் முன்னாடி ஜிமின் டவுன் பண்ணுறாங்க. எனக்கு உண்மையாகவே உங்களை பற்றி எதுவும் தெரியல. நான் உங்களை ஏன் விட்டு போட மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா சம் ரீசன் ஓகேவா உங்களுக்கு புரியாது. ஏன்னா எனக்கும் இது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் நான் உங்களை ஹர்ட் பண்ணல. உங்களை வந்து பிரித்து கூட்டிகிட்டு போக போகிறதும் இல்லை. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கூட உங்கள் பையன்
ஒயன் அம்மா சின்மா தான் வேணும்னாக்கா உங்களை விட்டுட்டு போகிறேன் ஓகேவா, உங்களை கஷ்டப்படுத்தி நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்கிட்ட வந்து ஹாப்பியெல்லாம் போகிறீங்கன்னு பயமாக இருக்க சொல்ல இப்போ 2 பேரும் போயிட்டு ஜிம்னோட நெக்கை ஹக் பண்ணிடுறாங்க. நான் ஜிம் அழகாக வந்து உங்களை பார்க்க முடியல. குக்கியும் சரி மினியும் சரி போய் ஹக் பண்ணிடுறாங்க ஜிம்னோட நெக்கை ஹக் பண்ணிட்டு. இல்லை நீங்கள் அழக்கூடாது ஜிம் நீ அழகாக சொல்லிட்டு குக்கி வந்து அம்மானு கூப்பிடல ஜிம் அப்படி தான் கூப்பிட்றான். அப்படி நம்ம மினி பார்த்தா அம்மா நீங்கள் அழாதீங்க ஓகேவா, உங்களுக்கு ஹெல்த் சரியில்லைன்னு அங்கிள் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் அழக்கூடாது ஓகே, உங்களுக்கு ஒன்றும் நான் கோச்சிக்க மாட்டேன். உங்களுக்கு எதுவும் இப்போ தான் நீங்கள் சரியாயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் கோச்சிக்காதீங்க, நாங்கள் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டோம் சொல்கிறேன். 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னுக்கு என்ன செலவு தெரியல, ஜிம்னுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட் வந்துருக்கு. இந்த பேபி 2 பேரும் அவங்கள ஜிம்மில் ஹக் பண்ணதும் இந்த பக்கம் ஜம்மு கண்ணில் டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. மின்சி பார்க்குற ஜவுக்கு அழகாக மின்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுருக்காரு. கண்ணு டேஸ்ட் மட்டும் போல ஆகுது. ஜங்கோட அம்மாவுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சின்ன கண்ணிலையும் டேஸ்ட் தான், ஒயன் கண்ணு டேஸ்ட் தான். ஏன்னா ஒயனுக்கு இந்த பேபி ரொம்ப பிடிச்சிருக்கும். அவள் குழந்தையோ என்ன 10 days குழந்தையா ஜிம்மின் விட்டு போயிருக்காரு. அப்போ அந்த குழந்தைய அப்போ வந்து வளர்த்தவங்க அவங்களோட குழந்தைய தானே பார்த்துட்டு இருப்பாங்க. சின்ன சேம் அப்படி தான். ஏன்னா நம்ம நம்ஷி பாப்பா வந்துட்டு ஒரு 3 years மேலே வளர்ந்துருப்பா. அப்போ சின்ன குழந்தை இந்த குழந்தைய அவர் எடுத்துக்கும் போது ரொம்ப குட்டி குழந்தைய அகைன் ஒரு குழந்தைய வளர்க்குற ஒரு சான்ஸ் ஒரு கிடைச்சிருக்கும். அவர் செகண்ட் பேபி பற்றி யோசிக்கவே இல்லை. ஈவன் ஒயனும் செகண்ட் பேபி பற்றி யோசிக்கல. அவங்க 2 பேரும் அந்த பேபியை தான் வளர்த்துருப்பாங்க. 2 குழந்தைங்களும் தனித்தனியாக எடுத்துட்டு அவங்க ரொம்ப அழகாக வளர்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் ஜங்கு இந்த வீட்டில் இருந்துக்கவே மாட்டார். இந்த வீட்டில் யாரும் ஜங்குவை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜங்கு கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி அந்த வீட்டுக்கே வந்திருப்பாரு. அதனால அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த குழந்தைங்களை எடுத்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சடனாக வந்துட்டு அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்துட்டு நாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஜிம்மில் வந்து இப்படி சொல்ல ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க பாவம் இல்லையா, இவ்வளோ டேஸ் வந்துட்டு ஒருத்தவங்களை அப்பா அம்மானு கூப்பிடுவாங்க. சடனாக வந்து நான் அம்மா நீ என்னதான் அம்மானு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவரால் சொல்ல முடியாது. அது பாவம் இல்லையா, குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க யாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி வந்துருக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ சின்னக்கெல்லாம் விட்டு கொடுக்க மனசு இல்லை. சின்ன பார்க்குறாங்க நம்பிச்சினை பார்த்துட்டு நீ என்கிட்ட வந்து மினியை பிரிக்கிறதில்ல சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரிஜுன்னு சத்தியமான பிரிக்குன்னு நினைக்கல ஓகேவா. சேம் டைம் ஒரு அம்மா அவனுக்கு மெமரிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் வந்து பெற்ற குழந்தை சரி 2 குழந்தைங்க அவன் பெற்றிருக்கான். அவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும், அவன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். ப்ளீஸ் ஜின் புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, உன் பொண்ணை யாராவது அவங்ககிட்ட பிரிச்சு அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லு. அவனுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு அம்மா இல்லையா, அவனுக்கு அந்த உணர்வு பாசம் இருக்கும்ல. இந்த குழந்தைங்க ஒன்றும் நம்மளா போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லலை, அவங்களா தான் போயிட்டு அட்டாச் ஆகுறாங்க ஓகேவா. அவங்களுடைய அம்மா ஓகேவா. அந்த குழந்தைங்க வளரும்போது இப்போ நம்ம பிரித்து வச்சுக்கலாம், நம்மளே வச்சுக்கலாம், அவங்க அம்மா இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த குழந்தைங்க நம்புவாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் உண்மை தெரிய வந்து கேட்பாங்க. அப்போ நீ தான் உடஞ்சி போவோம் சரியா. அப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு உண்ட பதில் இருக்காது. என்ன ஏன் எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை நீங்கள் என்னை வளர்த்துருந்தா கூட வளரும்போது உண்மை சொல்லியிருக்கணும்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, உண்மையாகவே வளர்ந்ததுக்கப்புறம் என்னையே நீங்கள் எங்கள் அம்மா கிட்டேருந்து பிரிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க. ஒயன்கெல்லாம் டேஸ் வந்துட்டே இருக்குது. ஏன்னா அவளுக்கு அவள் குழந்தையோட இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கும். பாய் பேபினா ரொம்ப ஆசை. அதனால் அந்த பேபி மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பா. குக்கின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பா. அதை விட குட்டி ஜங்குக்கு மாதிரி இருக்குமா, அதனால் இன்னும் அவளுக்கு பிடிக்கும். எல்லாருமே அந்த பேபி ரொம்ப அப்படி தான் கொஞ்சிருப்பாங்க. இப்போ அவளும் ஜெக பார்க்குறாங்க. பாருங்க என்ன இப்போவும் சொல்கிறேன் ஓகேவா. ஸ்டார்டிங் அந்த குழந்தைய வளர்க்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டேன். 1 day ஜிமின் ரிட்டன் வருவான், நீ கொடுத்துன்னு சொல்லிட்டு ஓகே. அதே மாதிரி அவன் வந்துட்டா நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஈவன் அந்த பையன் கூட ஃபோர்ஸ் பண்ணல, ஜிமின் ஃபோர்ஸ் பண்ணதான் இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா. ஜிமின் பெற்ற குழந்தைங்க ஓகேவா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டெலிவரி டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இல்லையா. நிறைய மனசில் பெயின், ஜங்க் கொடுத்த காயம், சில காயத்தை தான் நம்மளுக்கே தெரியாமல் ஹைட் பண்ணியிருக்கான். அவன் மனசுக்குள்ள எத்தனை காயங்களோட இந்த லாஸ்ட் 2 months எப்படி இருந்தானே எனக்கு தெரியாது ஓகேவா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவனை ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. ஒயன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. பாருங்க அழக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் தான் 2 பேரும் வந்துட்டு டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து நம்ம ஜிமின் சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அழக்கூடாது நீங்கள் அழாதீங்க சொல்லிட்டு 2 பேரும் வந்து டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. 2 பேரோட ஹேண்டு குட்டி அழகாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு ஆசையாக இருக்குது 2 குழந்தைங்களை பார்க்குறதுக்கு, நம்ம பெற்ற குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஒயனோட கண்ணு டேஸ்ட் இருக்குது. இங்கே பாரு அவங்களோட அம்மா அவனை இவ்வளோ டேஸ் பார்த்துக்கிட்டாங்கல்ல, அவங்க மனசு கஷ்டப்படணும் பண்ணலாமா தப்புலாம் சொல்கிறாங்க. குக்கி பார்க்குது. அதே சொல்கிறாங்க. ஒயன் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற மில்க் வந்து வாங்கி குடிச்சிக்கோ ஓகேவா. ஏன்னா அவங்க ஆசையாக இருந்திருக்காங்கல்ல, அவங்கள ஹார்ட் பண்ணக்கூடாது. என்ன அப்போ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. ஏன்னா ஜிமின் சொல்கிறது கரெக்டாக இருக்கா பார்க்குது. அப்போனா சொல்கிறாங்க நீ மில்க் குடிச்சாதான் நம்மகிட்ட பேசணும் அம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லைனா அப்படி கேட்குது. இல்லை நான் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, நான் இப்போ மில்க்கை குடிக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒயன் நம்மகிட்ட போயிட்டு அந்த வந்து குடிச்சிக்கணுமா சொல்கிறாங்க. இப்போ பேபி போகுது. சரி ஓகே நான் போகிறேன், நான் என்னோட இங்கே போயிட்டு அதான் சொல்லி குக்கி சொல்லுது நான் எங்கே போகலாம் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ பேபி போகுது ஒயன்கிட்ட. அம்மா அப்படி சொல்லிட்டு ஒயன் போய், ஏன்னா ஒயன் அவ்வளோ அம்மா தான் கூப்பிட்டு இருக்காரு, அம்மா தான் கூப்பிடுது. இப்போ ஒயன் பார்க்குற டக்குன்னு தூக்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. ஜிமினுக்கு புரியுது அவங்க எவ்வளோ வந்து பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரிக்க அவருக்கு மனசே வரல.
இப்போ நம்ம மினி பார்க்குது. மினி திரும்பி பார்க்குது. குக்கி வந்து பார்த்துட்டு மினி கேட்குது. குக்கி கிராண்ட்மா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, குக்கி என் தம்பியா சொல்கிறாங்க, உன் தம்பிடா, நீ நானும் ஒன்றா தான் பிறந்தீங்க, டுவெண்ட்டி நீங்கள் 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, நீ வந்து உனக்கு தெரியாதா, ஒன் டேல தான் அவனுக்கு ஒரே டே சேம் டேல தான் பர்த்டே கொண்டாடுறோம் சொல்கிறாங்க, பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. நான் யோசிக்கவே இல்லை, எனக்கு தெரியல சொல்கிறாங்க. யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ அவனும் பிரதர் சிஸ்டர் சொல்லிட்டு அப்படி சொன்னால் அம்மா அப்பெல்லாம் வேறு வேறையாக இருக்காங்க இல்லையா, அப்படி டவுட் வரும் சொல்லிட்டு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ குக்கி போயிட்டு ஒயின்ட்ட போயிருக்கலாம், ஒயின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டைட்டாக ஹக் பண்ணி 2 போயிடாதுன்ற அளவுக்கு ஹக் பண்ணிக்கிறா. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. இப்போ ஃபைன் நம்ம ஒயின் தான் மில்க் கொடுக்குறா, அந்த ஃபீடிங் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பேபி வந்து இப்போ ஸ்டில் இருக்கு, மில்க் குடிச்சிட்டே இருக்கு மாறிங்கன்னா. இப்போ அவள் கொடுக்குறா, அந்த பேபியும் குடிச்சிட்டு இருக்கா. அதான் அதோட ஐஸ் வந்து ஜிமின் மேலே தான் இருக்குது, அந்த பேபியோட ஐஸ் வந்து ஜிமின் மேலே தான் இருக்குது. ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி மினி பார்க்குது. மினி பார்த்துட்டு மம்மா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, எனக்கு ஹேர் வந்துட்டு போனஸ் டைல் போட்டு வரீங்களா சொல்லி கேட்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக ஜிமின் போயிட்டு அந்த பேபிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறாங்க. இது வரைக்கும் ஜின்னு தான் பண்ணியிருப்பாரு. ஜிமினுக்கு நியூவாக ஒன்று போட்டு விடுறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நீ பார்க்கறதுக்கே pretty லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கீங்களா சொல்லி ஜிமின் பேபி போயிட்டு ஜிமினை சிக்ஸில் க்யூட்டாக ஒரு பிஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஜிம்னுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. இன்னும் சாப்பிட்லையே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், மினி இருமா நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ சின்ன தான் மினி அப்படி சொல்கிறாங்க. என்ன சின்னம்மா சொல்கிறாங்க, நீ வா நான் கொஞ்சம் உனக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நான் அம்மா கிட்ட சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லுது. இப்போ அதுவே இருக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை மினி நான் ஃபுட்டு ஃபீட் பண்ணி விடுறேன் சொல்கிறாங்க. இப்போது மினி பார்க்குது. அதே சொல்கிறாங்க, வாடா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மினி போகும் நம்ம ஜின்னு வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் செகண்ட் ஃபுட்டெல்லாம் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சேகன் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை குழந்தைங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் ஹார்ட் ஆகும், கண்டிப்பாக அவங்க ஹார்ட் ஆக மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை இங்கே இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஓகே, நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டா ஜின்மா வேணும் ஒயன் வேணும் கேட்டால் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அப்புறம் கேட்க மாட்டாங்க. ஓகே 6 மந்த் இருக்குது, இந்த 6 மந்த்தில் உனக்கே தெரியும், ஏன்னா இப்போவே குழந்தைங்க உங்கள்கிட்ட அட்டாச் ஆகுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னால் ஜின்னுக்கிட்ட இருந்து ஒயனுக்கிட்ட இருந்து பேபிஸை பிரிக்க முடியல, அவங்க பாவம் இல்லையா அப்படி சொல்கிறாங்க. இப்போது செகண்ட் பார்க்குறாங்க. ஆனால் பிரித்து தானே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்படி அங்கே பாரு, நீ நினச்சிட்டா ஒரி பண்ணாத ஓகேவா, எல்லாம் சரியாயிடும், போக போக உனக்கே புரியும் ஓகேவா, நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட தான் ஜிம் சேஃபு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க உனக்கு புரியாது ஓகேவா, போக போக புரியும் சொல்லிட்டு இப்போ செகண்ட் தான் ஜிம்மோட 4 கிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. நீ சாப்பிட்ற ஓகேவா, அப்புறம் மெடிசன் இருக்கிறது எடுத்துக்கோ சொல்கிறாங்க. நான் இப்போ மெடிசன் சாப்பிடணுமா சொல்கிறாங்க. அப்படியே உன்னோட ஹெல்த்துக்காக தான் சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வரியா, போயிட்டு வரா சொல்லிட்டு ஜிம் செகண்ட் போயிட்டாங்க. இப்போ ஜிம்மில் உள்ள வராங்க. இப்போ ஜங்க் தான், இப்போ ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஜங்க்கு தான் நின்றுருப்பாங்க. ஜிம் டர்ன் பண்ணிட்டு வராங்க. ஜங்கோட முறைச்சி பார்க்குறாங்க ஜிம்மினை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எதுக்காக இவங்க என்னை முறைச்சி பார்க்குறாங்க, ஜிம்மின் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பேபிஸ்க்காக தான் நீ வந்திருக்க ஓகேவா, உன்னோட ஃபோக்கஸ் பேபிஸை மட்டும் இருக்கட்டும், அவனும் குழந்தை நீ எல்லாம் அவனுக்கு பண்ணி அனுப்புறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படி கேட்குறாங்க. ஃபுட்டு சர்வ் பண்ணுறது மற்ற டை கட்டி விடுறது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இவர் எப்படி பார்த்தாரு சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டை கட்டி விடுறது, அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது இதெல்லாம் உன் வேலை இல்லை ஓகேவா, அவன் வேலையை அவன் பார்த்துப்பான், நீ ஜஸ்ட் நம்ம குழந்தைகிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நம்ம குழந்தைங்களா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அது நம்ம குழந்தைங்களா ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கால் இப்போ ஜிமின் ஃபேஸ் பண்ண முடியல ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கல சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்புறம் நேற்று நடந்த மாதிரி என்கிட்ட இன்னொரு டைம் மிஸ்பிளேக் பண்ணாதீங்க ப்ளீஸ், இட்ஸ் மை ரிக்வஸ்ட் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க்கு என்ன சொல்ல தெரியல. அவர் கண் கை அந்த கண் எல்லாமே அவர்கிட்ட போகணும்னு தோணுது. அப்போ ஹக் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த ஃபீல் வந்து மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் எதுவும் பண்ண முடியல. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஒருவேளை என் குழந்தைங்க என்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என் குழந்தைங்க நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், 2 பேருமே கூட்டிகிட்டு போயிடுவேன், நான் நல்லா பார்த்துப்பேன், என் குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃபை நான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு ஏறி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜவுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜவுக்குள்ளே வர மின்ஷி பார்க்குற மின்ஷி உள்ளார ஜவுக்கு ஜிமின் பேசுறதுலாம் கேட்டு தான் இருப்பா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன மின்ஷி சொல்கிறாங்க, நீ ஜிம்மை டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே உண்மையா அப்படி கேட்குறா. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு அப்படி கேட்குறா அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. அங்கே பாரு மின்ஷி, அதை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, அவங்க குழந்தைக்கு உனக்கும் நான் எப்போவுமே ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருப்பேன் ஓகேவா, உனக்கு நான் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுவேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மின்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜங்குக்கு ஒரு தனி ரூம் இருக்கா ஓகே, அவர் ரூம்கிட்ட போயிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் இன்னொரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே சீக்ரெட் ரூம், அது யாருக்கும் தெரியாது. அந்த ரூம்க்குள்ள ஜங்கு போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கும் மின்ஷி வந்து ஒரே ரூமில் ஸ்டே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் மற்றவங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு ரூம் அவருக்கு இருக்குது. அந்த ரூம் போய் உட்காராரு. போயிட்டு ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாங்க நிறைய ஷர்ட்டு நிறைய ட்ரெஸ்லாம் இருக்குது. அது ஒரு ஷர்ட் எடுக்கிற இடத்துல ஸ்மெல் பண்ணுறாரு. அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது. அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீ பக்கத்தில் எது கூட ஹக் பண்ணவே முடியல, எனக்கு நான் ஹக் பண்ணு தான் தோணுது, ஹக் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது, நான் பண்ணது தப்பு தான்டா அம்மா இல்லைன்னு சொல்ல
சொல்ல மாட்டேன். ஆனால் சுச்சுவேஷனில் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காக நீ வெறுத்துறாத ஓகேவா? உனக்கு மெமரிஸ் வந்ததுக்கப்புறம் நீ இப்படிலாம் வெறுக்க போகிறேன்னு தெரியல. ஏன்னா உனக்கு மெமரிஸ் இல்லாதப்ப நீ வெறுக்கிறதே இல்லை, ஏற்றுக்க முடியல. உனக்கு மெமரிஸ் வந்தால் நீ இப்படிலாம் வெறுப்ப. சேம் டைம் நான் கொடுத்த லவ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த லவ்னு நினச்சி பார்க்கணும்ல. என் பக்கம் என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா? ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, இவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்? சரி எல்லாத்தையும் யோசிச்சு தானே பண்ணேன். நீ நான் மன்னிச்சிடும் நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு அப்படியே அந்த ஒரு ஷர்ட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஷர்ட்டையும் அவர் கிஸ் பண்ணுறாரு. எனக்கு அட்லீஸ்ட் இந்த ஷர்ட்டு தொடர்பா அதாவது எனக்கு கிடச்சிருக்கேன் சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு வெறும் திங்ஸாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பாசன ஷர்ட் தான். ரொம்ப ஒரு பெரிய ஷர்ட்டு ஒரு சின்ன ஷர்ட் அப்படின்னு தான் இருக்கும். எல்லாமே சைஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க. இப்போதைக்கு இது மட்டும் தான் ஹாப்பினஸ், இந்த ட்ரெஸ் இதோட திங்ஸ் இது மட்டும் தான் ஹாப்பினஸாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் மேலே போன விட்றாண்டா. அவர் அப்படியே ரூம்லேயே உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க நடந்தது. ஜங்குக்கு பேசுகிறத நினச்சிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டில் வந்து கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே ரூம் டோர் வந்து இருக்குது, லைட்டாக ஓப்பனில் தான் இருக்கும். க்யூட்டாக ஒரு பையன் எட்டி பார்க்குறான். நம்ம வேற நம்ம ஜிமின் பையன் குக்கி தான் வந்துட்டு ஜிம் அப்படி கூப்பிட்றான். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம் டக்குன்னு அந்த சேட்னஸ் ஒரு போயிடுது. என்னப்பா சொல்கிறாங்க, உள்ள வரட்டா கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. உள்ளவா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஓடி அந்த பேபி ஓடி வந்து ஜிமின் மேலே ஏறிக்குது. ஏறிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு சிக்ஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன வேணும் தங்கத்துக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது வா ப்ளே பண்ணவா, நம்ம 2 பேர் ப்ளே பண்ணலாமா? அதை கேட்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ப்ளே பண்ணுமா? வா ப்ளே பண்ணுவோமா அப்படி கேட்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ ப்ளே பண்ண வேண்டாமே, டயர்டாக இருக்கே சொல்கிறாங்க. என்னாச்சும் உனக்கு அப்படி போய் வந்துட்டு ஒரு மாதிரி த்ரோட்டில் கை வச்சு பார்த்துட்டு இருக்கு. ஃபீவர் இருக்கா சொல்லிட்டு. ஐயோ எனக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சும் உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன சாப்பிடல அப்படி கேட்குது. இப்போ பார்த்தா நம்ம மினி வருது. மினி வந்துட்டு ஒரே ஏஜில் இருந்தாலும் மினிக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் நம்ம குக்கி கொஞ்சம் இன்மெச்சூரிட்டாகவும் இருக்கான். இப்போ மினி பேபி வருது. அம்மா அப்படி கூப்பிடுது. ஜிமின் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ மினி பேபி தான் வந்துட்டு ஹேண்டில் ஒரு சின்ன பிளேட்டு அதை ஃபுட் எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்றது. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடணும், உங்களுக்கு பசிக்கும் ஆக்கட்டுங்க சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. நான் உங்களை பார்த்துப்பேன், உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை அங்கிள் சொன்னாங்க இல்லையா, அது க்யூர் ஆகணும்ல, நீங்கள் நல்லா ஆகணும்ல, எங்களுக்கு அம்மாவா நீங்கள் எங்கள்கிட்ட வரணும்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை உங்களுக்கு ஜின்மா ஒயின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜின்மா எங்களை பார்த்துருக்காங்க தான். ஜின்மா ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் யுவர் மை ரியல் மாம் ஓகேவா மினி சொல்கிறது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட்மா சொன்னாங்க நீங்கள் எங்களோட ரியல் மாம் சொல்லிட்டு. நாங்கள் இங்கே இருந்தோமா அப்படி சொல்லிட்டு பேபி வந்துட்டு ஜிம்மியோட ஸ்டொமக்கில் கையை வைக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த பாடி ஃபுல்லோட ஒரு மாதிரி கோஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கே இருந்தோம்மா, நீங்கள் எங்கே தான் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாம்மா. அப்புறம் நிறைய சொன்னாங்க கிராண்ட் சரியா, நான் இனிமேல் உங்களை நல்லா பார்த்துப்பேன். என்ன நீங்கள் இப்போ ஹெல்த் முடியாமல் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களை நல்லா நாங்கள் பார்த்துப்போம். ஆக்காட்டுங்க அது சாப்பிடுங்க சொல்கிறாங்க. அதுடா சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ குக்கி தான் நானும் சொல்லிட்டு அதுவும் ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லுது. இப்போ ஜிம்மினும் அந்த பார்க்குறாங்க. 2 பேபியும் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு மாறி ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. அவருக்கு எப்படின்னே சொல்ல தெரியல. நான் ஏன் அப்போ அந்த முடிவை எடுத்தேன், ஏன் இவங்களை விட்டு நான் போகணும்னு நினச்சேன். இவங்க 2 பேர் 10 days குழந்தையா, இவங்களை விட்டு நான் எப்படி போனேன், அப்போ அது அப்படி என் லைஃப் என்ன நடந்துச்சு சொல்லி ஜிம்மினால ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ 2 பேபியும் மாறி ஃபிட் பண்ணுறாங்க. இதே எல்லாத்தையும் ஒரு பர்சன் தலையிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட ஹாப்பி டேஸ். இப்போ நானும் உங்கள் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் நம்ம ஜவுக்கு தான். ஜவுக்கு அப்படியே பக்கத்தில் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பேபி அப்படி க்யூட்டாக ஸ்டெப்பில் அப்படி ஏற தான் ட்ரை பண்ணுது. ஆனால் வந்துட்டு ஏற முடியல. அதில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. மியூரி அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குது. மியூரி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் ரொம்ப சன்ஷைன் ஸ்மைலோடு நிற்கிறாங்க. நம்ம ஜேகோப் தான். ஜேகோப் பார்த்ததும் மியூரி டக்குன்னு போகுது. நம்ம ஜேகோப் தூக்குறாங்க. அந்த பேபி எல்லாருமே தூக்குவாங்க. ஓகே எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க. ஆனால் என்னன்னாக்கா அந்த மின்சி கிட்ட மட்டும் யாரும் பேச மாட்டாங்க. மற்றபடி பேபி கிட்ட யாரும் பேசுவாங்க. அது ஜேகோப் அந்த பேபி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அட்டாச்சாக வர இருக்கும். ஜேகோப் கிட்ட அது பார்க்குது. ஜேகோப் ஸ்மைல் பண்ணாலும் அப்படியே அழகாக இருக்குது. அந்த பேபி வந்துட்டு ஜேகோப் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்மைல் ஃபேஸ் வந்து காமிக்குது. அதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பேசாத அந்த குழந்தை, ரொம்ப இன்ட்ரோட் மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசும். இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. மியூரி செல்லம் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு. சாப்பிட்டியா சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. அதனால ப்ளே பண்ணுவோம். அதுக்கு வந்து அந்த குழந்தைங்க எல்லாமே அது கூட ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதிகமாக யாரும் ப்ளே பண்ண மாட்டாங்க. இப்போ ஜெயகோப்தா அந்த பேபி தூக்கிச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ஜின் பார்க்குறாங்க கூட சொல்லிட்டு அவர் தூக்குறாங்க. அதிகமாக அங்கோட அம்மா அதிகமாக தூக்க மாட்டாங்க. நம்ம மற்ற எல்லாரும் பேபி தூக்கி மாறி கொஞ்சுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப அந்த குழந்தைய. எல்லாரும் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தா ஜங்கோட குழந்தை சொல்லிட்டு எல்லாமே தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜங்குக்கு பார்த்தா ஆனால் ஜங்குக்கு பேபி தூக்கி கொஞ்சம் யாருமே பார்த்ததே கிடையாது இது வரைக்குமே. மியூரியை அது மின்ஷியை தவிர மியூரியை வேறு யாரும் அதிகமாக அவங்க 2 பேரில் ஜங்குக்கு மின்ஷியை கம்பேர் பண்ணால் மின்ஷி மட்டும் தூக்குவா. ஜங்குக்கும் தூக்கவே மாட்டாங்க. இப்போ மேலே பார்த்தா நம்ம ஜங்கு இதை பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேபியும் ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு, அம்மா உங்களுக்கு மெடிசன் இருக்கு மாமே, நீங்கள்
போடுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க இதான் உங்களுக்கு யார் சொன்னா அப்படி கேட்குறாங்க. அதுவா அங்கிள் தான் சொன்னாங்களே எப்படி சொல்லிட்டு நீங்கள் மெடிசன் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். மெடிசன் எங்கே அப்படி கேட்குது. இப்போ ஜிம் பார்க்குற அந்த ட்ராவில் இருக்க எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ பேபி தான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் இருக்கும் எடுத்து கொடுக்குது. அம்மா குடிங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் வந்து போட்டுக்கிறாங்க. பார்க்குறாங்க 2 பேபி க்யூட்டாக ஜிம்மின் வந்துட்டு அந்த மவுத்தில் வைப் பண்ணி விட்டு குட்டி ஹேண்ட் வச்சுட்டு ஜிம்மின் அந்த ஹேண்ட் எடுத்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜிம்மின் 2 பேபி எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி 2 பேபி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க என்னோட குழந்தைங்களா எனக்கான குழந்தைங்க சொல்லிட்டு அவர் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங் பார்க்குறாங்க இது உன்னோட குழந்தைங்க நம்ம குழந்தைங்க இவங்க உங்ககிட்ட தான் இருக்கணும். நீ உன்னால் மட்டும் தான் அவ்வளோ லவ் கொடுக்க முடியும். இவங்களாம் லவ் கொடுக்குறாங்கன்னு சொல்ல மாட்டானா எனக்கு அந்த அளவு இது நம்ம குழந்தை இது நம்மளோட உங்ககிட்ட இருக்கணும் இல்லை என்கிட்ட இருக்கணும். என்கிட்ட எல்லாம் வச்சுக்க முடியல ஏன்னா அவங்க ஹார்ட் ஆயிடுவோம் கண்டிப்பாக. ஆனால் உங்ககிட்ட இருக்கணும் சரியா உங்ககிட்ட தான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா ஒன் டே வந்துட்டு உனக்கு மெமரிஸ் வந்துட்டு என் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நீயே கேட்ப. அதுக்கப்புறம் நீ என்ன பனிஷ் பண்ணிக்கோ நான் வந்துட்டு வாங்கிப்பேன் எல்லாமே. நான் இந்த பனிஷ்மெண்ட்டுக்குலாம் டிசர்வ் ஆன பர்சன் தான். ஆனால் குழந்தைங்க வந்துட்டு பாவம் இல்லையா நீ அவங்க குழந்தைங்க அவங்க கூட தான் இருக்கணும். அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜங்கு இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனில் மினிஷா தேடிட்டு இருக்கா. ஜங்குக்கு கூப்பிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. டக்குன்னு டிஎஸ்ல எப்படி கீழே வராங்க. என்ன மனுஷன் எப்படி சொல்கிறாங்க நீ ஆஃபீஸ் போகணும்ல உனக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காராரு. போயிட்டு ஃபுட்டை சாப்பிட்ருக்காரு. ஜங்கு அம்மா சோப் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. போகிறப்ப கூட மினிஷி கிட்ட போயிட்டு வரேன் அப்பெல்லாம் சொல்லவே மாட்டார். அவர் பாட்டு கேஷுவலாக கிளம்பி போயிறாங்க. மினிஷி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா. நீ எனக்கே முழுசாக சொந்தமாகணும் லீகலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அப்படி ஆக மாட்டே ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு மினிஷி இங்கே பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஜஸ்ட் ஒரு கார்டியன் மாதிரி தான் இருப்பியா எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் எங்களுக்கு ஹஸ்பண்டாக ஒரு குழந்தைக்கு அப்பாவும் மாறவே மாட்டியா அப்படி சொல்லிட்டு மனுஷி பார்த்துட்டு இருக்கா. நம்ம லைஃப் இப்படியேவா இருக்கும் நம்ம லைஃப் மூவ் பண்ண மாட்டோமா ஒன்றை மாதிரி ஹஸ்பண்டை யாராவது இழப்புன்னு நினைப்பாங்களா என்ன. நீ மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி எனக்கு ஹஸ்பண்ட்னு சொல்லியிருக்கேன் அது உண்மையாகவும் எனக்கு ஆசையாக இருக்குது. நான் அதிகமாக ஆசைப்படுறேன் தெரியுதுனால எனக்கு நீ வேணும் ஜங்கு அப்படி சொல்லிட்டு மனுஷன் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்கு கூட வெளில போகிறாங்க. ஜங்கு வெளில போயிட்டு அவருடைய ஃபோன் ஆன் பண்ணுறாரு. அதில் நம்ம ஜங்குக்கு அப்புறம் பேபி இப்போ 3 பேர் இருக்காங்க இல்லையா. இது பிக்சர் அவர் எடுத்துருப்பார் மொபைலில். 2 மொபைல் இருக்கும். ஒரு மொபைல் வந்து கம்பெனி மொபைலில் அது ஆஃபீஸ் மொபைல் அதை தான் இப்போ மினிஷா சொல்லியிருப்பான். அவரோட பர்சனல் மொபைல் இருக்குது. அதில் வந்து பிக்சர் எல்லாமே ஜிம்னோட மெமரிஸ் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கும். ஜிமின் பேபி அந்த ஜிமின் ஸ்டமக்கில் பேபி இருந்தப்போ எடுத்து பிக்சர் அவரும் ஜிம்மில் அந்த பிக்சர் மட்டும் தான் இருக்கும். அதை எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணுறாரு. பார்த்து எல்லாமே ஜிமின் பிக்சர் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பிக்சரில் நம்ம ஜிமின் தான் ஜம்க்கு பைட் பண்ணியிருப்பாரு. அதை ஃபோட்டோ அவர் எடுத்து வச்சிருப்பாரு. இப்போ ரிசல்ட் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. என் ஹாப்பினஸ் இது மட்டும்தான் சொல்லிட்டு அந்த ஃபோனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அழகாக இருக்குது 2 பேபிஸும் உங்களை ஹக் பண்ணதும் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டதும் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. இதுதான் நான் ஆசைப்பட்டேன். இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இது வரைக்கும் தான் கோர்ட் வரைக்கும் நீ ஓகே நீ கோர்ட் ஏதோ ஒரு கோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் கேஸை போட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் அதில் இந்த குழந்தைங்களை உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் இந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கும். எனக்கு மெமரிஸ் வந்தாலும் வராட்டியும் நான் வந்துட்டு குழந்தைங்கள தான் வந்துட்டு கொடுத்தே ஆகும். நீ வச்சுக்கணும் குழந்தைங்கள உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கு ஆஃபீஸ் போயிடறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் நான் பேபிஸ் கூட டே ஃபுல்லாக ப்ளே பண்ணிருப்பாங்க. இப்போ டைம் ஒரு ஈவினிங் 5 o'clock இருக்கும். நம்ம ஜிமின் பேபி அப்புறம் இன்னொரு பேபி அதை 2 பேபிஸ் ஜிமின் 3 பேரும் வந்துட்டு ஏன்னா ஹோபியா நம்ஷிலாம் ஸ்கூல் போயிடுவாங்கடா. ஓகேவா அவங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க. மற்ற 3 பேபிஸ் வீட்டில் தான் இருப்பாங்க. அது தேகி வரைக்கும் ஸ்கூல் போவான். இவங்க மற்ற 3 பேர் தான் வீட்டில் இருப்பாங்க. அந்த ஜிமின் வந்து பேபி கூட டே ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பார். 2 பேபி ஜிமின் மேலே தூங்கி இருக்குங்க. அன்றைக்கி ரூம்லேயே படுக்க வச்சுட்டார் அவர். இப்போ ஒயன் வந்துட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. என்ன ஒயன் சொல்கிறாங்க பேபி எங்கே அப்படி சொல்கிறாங்க. அது தூங்கிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஒயன் டேரக்டாக ரூம்ல வரா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை நான் தூக்கிட்டு போகிறேன் சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல மனசும் வர மாட்டேங்குது. சென்டும் விட கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. அப்படியே நம்ம ஜின்னு வராங்க. ஜின்னு வந்து மினியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ரூமே அம்ட்டியாக இருக்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படியே வெளில கார்டன் நின்றுருக்காரு. கார்டன் நின்றுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இல்லை சேகன் அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்படி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ சேகனுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ சொல்ல மாட்டியா குழந்தைங்க எங்கே தூங்கிட்டுன்னு சொல்கிறாங்க. தூங்குற குழந்தை எதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. அது தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒன்று பார்க்கணும் சொல்கிறாங்க. இப்போ நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன் நான் வரட்டா இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீ வர வேணாம் நானே வரேன் ஆஃபீஸ்க்காக சொல்கிறாங்க. அப்படியே நான் ஆஃபீஸ்க்கு வரேன் சொல்லி ஜிமின் ஃபோனை கட் பண்ணிட்டு டேரெக்டாக அவர் வந்துட்டு கேப் புக் பண்ணிட்டு போயிடாரு சேகனோட ஆஃபீஸ்க்கு. இந்த பக்கம் நம்ம குக்கியை தூக்கிட்டு வந்து நம்ம ஒயனத்தை அவருங்களை படுக்க வச்சிடறா. மினியை தூக்கிட்டு சின்ன அவருங்களை படுக்க வச்சுட்டு டோர் லாக் பண்ணி வச்சிடறாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 8 o'clock இருக்கும்டா. இங்கே குக்கி பேபி பயங்கரமாக எழுத ரூம்குள்ளே க்ரை பண்ணிட்டு இருக்கு. ஹோபியா பார்க்குது. அச்சோ குக்கி நீயே எழுத சொல்லிட்டாங்க. என் ஜிம் எங்க நான் இதுக்கு இங்கே வந்தா சொல்லிட்டு ரொம்ப அழுது கையும் காலும் உதறிட்டே அழுதுட்டு இருக்கு. இப்போ ஒயன் பார்க்குறா. இங்கே பாரு நான் தான் அம்மா உனக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அம்மா நீ ஒயன் இங்கே பாரு எனக்கு ஜிம் வேணும் அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு இங்கே தான் இருக்கணும் ஓகே எங்கேயும் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. இல்லை நீ வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு தட்டியில் ரூம் போயிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் டோர் வந்து லாக் வந்து மேலே இருக்கும் இல்லையா எட்டவே இல்லை. இங்கே பாரு ஓப்பன் பண்ண சொல்லிட்டு பயங்கர
பயங்கரமா அழுது உயனத்தை திறக்கவே முடியாது சொல்லிட்டு ஹோபியா நீவா வந்து உட்காரு வந்து ஹோம்ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அவன் அழறான் மாசுறான், அவன் அழுது அழுதுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உயன் திட்டிட்டு இருக்கு. அவளுக்கு கோவம் இங்க பாரு சொல்லிட்டு கத்துறா குழந்தைகிட்ட. குட்டி பாக்குது அம்மா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கு. இங்க பாரு நான் அம்மா சொல்றாங்க எனக்கு சிம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேபி சொல்லுது. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு சிம்லாம் கிடையாது, நீங்க உட்கார சொல்லிட்டு இவ பிடிச்சி போறா, ரொம்ப பிடிக்காத உட்கார வைக்கிறா. ஹோபியாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஹோபி பயப்பட எனக்கு அவன் மாதிரி அமைதியாயிரா. அந்த பக்கம் பார்த்தா மினிதான் ஜின்மா அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ரூம்மே லாக் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க சொல்றாங்க. எதுக்கு அப்படி சின்ன கேட்குறாங்க. இல்லை நான் அம்மாட்ட போகணும்னு சொல்றாங்க. அப்போ நான் யாரு அப்படி சின்ன கேட்குறாங்க. பேபிக்கு ஒரு மாதிரி கதை சொல்றாங்க. பாரு மினி நான் அதான் அம்மா ஓகேவா, அவங்களுக்கு ஹெல்த் முடியல ஓகேவா, நீ அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இருக்கும்போது எதுக்கு உனக்கு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஜின்மா எனக்கு மம்மா வேணும் ப்ளீஸ்மா டோரை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படி கேட்குது. ஆனால் அந்த ஜின் வந்துட்டு திறக்க மாட்டா சொல்கிறாங்க. பாரு டோர்லாம் திறக்க முடியாது உட்கார அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. உட்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி அமைதியாக உட்காரதுக்கு என்ன பண்ணுறது தெரியல. 2 ரூமும் லாக் ஆகி தான் இருக்குது. இந்த பக்கம் ஜங்கு கூட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு இவங்க யாருமே கீழே காணும் குக் பண்ண வருவாங்களே சொல்லிட்டு இப்போ டேவை பார்க்குறாங்க. டேயை சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க. டே வந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எங்கப்பா ஜின்னு என்ன சொல்கிறாங்க. அவங்கள மேலே போனாங்க ஆண்டிமா ஈவினிங் போனாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நம்ம குழந்தைங்களோட இருக்காங்க. ஜிமின் எங்க சொல்றாங்க. ஜிமினை பார்க்கலாம் ஆண்டி சொல்லிட்டு டே பார்த்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மின்ஷி வந்துட்டு டே அப்படி சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. மின்ஷி தான் இல்லை குக் பண்ணுறதுக்கு ஒயனும் ஜின்னு வருவாங்களே, நானும் குக் பண்ணவா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்கடம் பார்க்குறாங்க. அவங்க வருவாங்கன்னு தெரியலம்மா, நீ போயிட்டு குக் பண்ண, நானும் வரேன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிட்டு மின்ஷி போயிடா. அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்னா நார்மலாக பேசுவாங்க, ஃபேமிலி விஷயம்னா. அவங்க போயிடா. இப்போ அந்த பக்கம் நம்ம டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் டே எதனா ப்ராப்ளமாக சொல்கிறாங்க தெரியலப்பா சொல்லிட்டு காணுமே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஜின்னு இப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஜின்னு ஒயனும் எப்போதும் கீழே தானே இருப்பாங்க, ரூம்க்கே போக மாட்டாங்க, நினைக்கிற ரூமில் இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் ஹவுஸை கொண்டு வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆச்சு. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளில வராங்க. போலாமா சொல்றாங்க. என்ன ரெய்னி கிளைமேட்டா இருக்கு சொல்றாங்க. ஆமா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ஜுன்னு சுகா ஜேவப்பு 3 பேரும் அவ்வளோ என்ஜாய் ஆயிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. டே எங்க பேபி சொல்றாங்க. அவனா இங்கே தான் சுகா விளையாடிட்டு இருந்தான் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜம்கோட அப்பா தான் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜம்கோட அப்பவும் அந்த டேயும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்றாங்க. நீ ஒன்று ஒர்க் முடிச்சுட்டு அதோ முடிச்சுட்டேன்டா சுகா சொல்லிட்டு அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ஜுன்னு நம்ம ஜெவ பார்க்குறேன். எங்கள் ஒய்ஃப்ஸ்லாம் காணும் சொல்றாங்க. ஒய்ஃப்ஸ்லாம் மேலே இருக்காங்க வரல சொல்லிட்டு நம்ம ஜம்கோட அம்மா சொல்றாங்க. என்னாச்சுமா சொல்றாங்க. தெரியலப்பா வரவே இல்லை சொல்றாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. இந்த ஜின்னு வேறு அப்செட்டாகவே இருக்காம்மா சொல்கிறாங்க. எதுக்கு எதுக்கு நம்ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் வந்து தான் அப்செட்டாக இருக்கான், என்கிட்ட சரியாக பேச மாட்டான், ரூம்லாம் ஒரு மூச்சு தூக்கி வச்சுட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா ரியாலிட்டி இதுதான் ஓகேவா சொல்லி புரிய வைங்க அப்படி சொல்கிறாங்க. ஜெயோ பார்க்குறாங்க. எனக்கு புரியுதுமா, எங்களுக்குலாம் புரியுது, ஆனால் அந்த எனக்கு தான் சொல்கிறாங்க. இவன் எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஓகே வந்து எங்கள் பேபி நானே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் எனக்கு தெரியும் ஒன் டே ஜிமின் வருவான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. இப்போது டேக் ஒரு மாதிரி இருக்குது ஏங்க நீங்கள்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது எங்களுக்குலாம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கொடுத்தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைங்க நம்மள வெறுத்துருவாங்க கண்டிப்பா அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்பா மட்டும் பிரிச்சு வச்சுக்கணும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்மள வெறுப்பாங்க சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்ஜோட அம்மா தான் ஜங்கோட அம்மா தான். சரி ஓகேப்பா நீங்க மேல வந்து கீழே வர சொல்லுங்க, போங்க எவ்வளவு நேரம் ஆகுது அப்படி சொல்றாங்க. இப்போ ஒரு காரில் வந்துட்டு இருக்கு. நல்ல ரெய்னி கிளைமேட்டாக இருக்குது, ரெய்னி ஸ்டார்ட் ஆயிருமோ சொல்கிறாங்க. அப்படி தான் போல சொல்கிறாங்க. சீக்கிரம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். டே இங்கே பாரு ரெய்னி கிளைமேட்டாக இருக்குது, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் இங்கே பாரு சொல்கிறாங்க. இங்கே பாருடா என்கிட்ட இப்போ கெஞ்சாதான் வாங்கி தர மாட்டேன், இங்கே பாரு எனக்கு வாங்கி தர மாட்டியா சொல்லிட்டு வாங்கி தர மாட்டேன் சொல்கிறாங்க. வாங்கி தர மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்னடா ஒரு ஐஸ்கிரீம்க்கு அப்படி சொல்கிறேன். ஆமாம் எனக்கு மட்டும் நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரல, நான் வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நல்லா பிளாக்மெயில் பண்ணுறா நீ சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. கடவுளே சரி ஓகே இங்கே பாரு என்ன சொல்கிறாங்க. கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பிடிச்சிக்குவோம் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி கவலை இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சொல்கிறாங்க. அங்கே பாரு ரெய்னி ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டுங்க பாரு சொல்கிறாங்க. கரெக்டாக ரெய்னியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ ரெய்னி நினச்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன அங்கே பாருடா அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. நீ என்ன வேணும் சொல்ல கிரேசி திங்ஸ் கூட சொல்ல, எனக்கு அப்படி கவலை இல்லை, எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. உன்னை வச்சுக்கிட்டு இரு அப்படி சொல்லிட்டு இப்போ சரி நான் கார் விட்டு இறங்குறாங்க. காரை விட்டு இறங்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கலாம் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷாப்பில் போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ரெய்னி எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் சீக்கிரம் சொல்ல விட மாட்டேன், அவன் வரதுக்குள்ள கொஞ்சமாக நினச்சிக்கலாம் சொல்லிட்டு ஜிம் இறங்கிட்டு அவர் எப்படின்னா பியூர் அண்ட் ஒயிட் ஷர்ட் தானே போட்டுப்பாரு. ஒயிட் ஷர்ட் போட்டு இறங்குறாரு. பார்த்தா ரெய்னி ஹெவியாக போய் ஆரம்பிச்சு. இப்போ அந்த பக்கம் சீக்கிரம் ஷாப்புக்குள்ள போனவர் அவர் இன்னும் வெளியே வரல, ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ரெய்னி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே ஹேண்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி. இப்போ ரோட்ல நிறைய பேர் அந்த ஆப்போசிட்ல போயிருப்பாங்க. காரு அந்த பக்கம் நிறைய பேர் ஷாப்லாம் இருக்கு. அந்த இடத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டா பாடி வந்து ரிவீல் ஆகிட்டு இருக்கு. அவர் டேட்டோ போட்டு அப்படி தெரியுது. இப்போ பின்னாடி ஒரு கார் வந்துருக்கும். அந்த கார்ல ஒரு பர்சன் பார்த்துட்டு அப்படி ஒரு கோபம், அவ்வளோது பார்க்கவே முடியல. டக்குன்னு கார் விட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு வந்துட்டு அப்படி
அந்த இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ரைடு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் கிட்ட வந்துட்டான். அப்படி வந்துட்டு அந்த பர்சனுடைய ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயந்துட்டார் ஒரு செகண்ட். ஏன்னா அவங்க கண்ணில் அப்படி ஒரு கோவம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ எப்படி சொல்கிறாங்க? ஜிம் பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இப்போ சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரும் ஜிம்னே பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியா எடுத்து அது சொல்கிறாங்க. இது என்ன பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக சேகன் வராங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இங்கே பாருடா சொல்கிறாங்க. அவர் மேலே நினச்சிட்டாரு. இப்போ சேகன் பார்க்குறாங்க. ஜிம்ல ஹேண்டை பிடிச்சிருக்காங்க. அங்கே ஜம்கிட்ட ஓகேவா. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ஜாங் தான் நீ என்ன பண்ணிட்டு இருந்த எங்கே போய் விட்டுட்டு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. யார் மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. அவங்க கேட்டான்னு சொல்கிறாங்க. ஜங்கு போய் நினச்சி பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஜங்குக்கா சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன வேணும் போக சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டியா கேட்குறாங்க. வாங்கி தர முடியாது ஜிம்மி. இங்கே பாரு கிளைமேட் எப்படி இருக்கு பாரு. ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது ஓகேவா. உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு உன் வீட்டில் விட்டுறோம் ஓகேவா. உன் அம்மாட்ட கேட்டு போய் கேளு ஓகேவா. அவங்க செஞ்சு தருவாங்க சொல்கிறாங்க. என்ன இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன் ஓகே. உன் அம்மாட்ட கேட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிடு ஓகேவா. எனக்கு கடையில் உள்ள ஐஸ்கிரீம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஓகேவா. உங்கள் வீட்டில் வேணால் செஞ்சு சாப்பிடு எப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட எப்படி பாசம் இல்லை சொல்கிறாங்க. என்ன பாசம் இல்லையே ஒரு ஐஸ்கிரீம்க்கு பாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு பாசமே இல்லை. நான் கேட்டால் வாங்கி தர மாட்டேன். உங்கள் ஃபேமிலி மெம்பர் கேட்டால் வாங்கி தருவா சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு ஜிம்மி அவங்களை கம்பேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாசம் கேட்குறாங்க. அப்போ உனக்கு எப்படி பாசமே இல்லை. நீ இறக்கி விட்டு நான் நடந்து போகிறேன் சொல்கிறாங்க. நடந்து போறியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாருடா மழை பெஞ்சிருட்டா சொல்கிறாங்க. மழை பெஞ்சு பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு மழையில் நனையணும் அதுக்கு தான் ரீசன் சொல்கிறேன். இறக்கி விட்டு நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு மழையில் நனையணும் இறக்கி விட்டுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு தான் நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அந்த பாசோட ஷர்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே எங்கள் பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோடு பிடிச்சிக்கலாம் தங்கோல சொல்கிறது கேளான்னு சொல்கிறாங்க. நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. கடவுளே இதுக்கப்புறம் நீ எனக்கு சொன்னால் கேட்க போகிற இறங்கு அப்படி சொல்கிறாங்க. போயிடலாம் இறங்குறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் மழையில் நினைவா நின்றுடா சொல்கிறாங்க. அது முடியாது சொல்லிட்டு போய் ரைன் நின்றுட்டுருக்காங்க. நான் நீ சொன்னால் கேட்க போகிற சொல்லிட்டு அவர் போயிட்டு ஐஸ்கிரீம் ஒன்று தராங்க. அந்த பிரெயினில் நினச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இப்போ அந்த பசங்க ஜங்க் தாண்டா ஓகே அங்கே ஜங்கு ஜிமின் தான். இப்போ ஜங்க் வந்துட்டு ஒரு அம்பரில் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க. டே நனையாதரா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ தட்டி விட்டு சொல்லிட்டு அந்த அம்பராவை தட்டி விட்டு நீ நனையணும் என் கூட சொல்கிறாங்க. என்ன காமா சொல்கிறாங்க. இப்போ நடு ரோடு 2 பேரும் நின்றுருக்காங்க. நல்ல ரைனியாக இருக்கிறது ரொம்ப காரில் அதிகமாக போகல. இப்போ ஜிமின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. அந்த ஐஸ்கிரீம் லிக் பண்ணுறது அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. ஜங்கோட கிட்ட போகிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு கிட்ட போயிட்டு ஜிமில் இப்போ பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட விட்டு சொல்கிறாங்க. அதான் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்படி என்ன சொல்கிறாங்க. நீ சொன்னல என் அம்மாட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தானே நீ வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. நான் சொன்னது இங்கே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். வீட்டில் போயிட்டு கேட்டேனாக்கா உங்கள் அம்மா உன்னை சொல்லி புரிய வச்சுருவாங்க. ஏன்னா அம்மா சொல்லி கேட்கல அப்படி சொல்கிறாங்க. நான் சொன்னதான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட உனக்கு எல்லா புரியாதவங்க இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீ ஹஸ்பண்ட் மட்டும் தான் எல்லாமே கேட்பான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ தானே சொன்னேன் நான் உனக்கு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. ஆமாம் நான் ஹஸ்பண்ட் ஆகணும் டைம் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ இப்போ நீ யார் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் ஹஸ்பண்ட் தான் அப்புறமும் நான் உனக்கு ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு ஜிம் நக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஹஸ்பண்டுக்குன்னா வந்து பயப்படுவாங்க பேர் என்ன பயப்படுற வசதியாக சொல்கிறாங்க. நான் ஏன் பயப்படணும் அப்படி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் ஏன் பேச மாட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே இந்த ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு முடிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் நான் சாப்பிடணும் சொல்கிறாங்க. நீ சாப்பிடணுமா நான் உனக்கு வேணுமா வாங்கியிருக்கேன் என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் கொடு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கொடுக்கணுமா சொல்கிறாங்க. கொடுக்குறேன் ஸோ ஜங்க் சொல்கிறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. பாக்கெட்டில் வச்சிருக்கேன் நான் ஜிம் தான் ஜங்கோட பாக்கெட்டில் ஹேண்ட் விட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ இல்லை நீ சாப்பிட முடியும் சொல்கிறாங்க. சரி ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கொடு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் கொடுக்குறேன் சொல்லிட்டு அவரும் ஜிம்மோட பேச கப் பண்ணிட்டு நடு ரோட்டில் டீப்பாக கிஸ் பண்ணியிருப்பாரு எல்லாருக்கும் முன்னாடியும். இப்போ ஜங்கு கிஸ் பண்ண ஜிம் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் மட்டும் பார்த்துருப்பாங்க அதை. ஆனால் இவங்களோட ஃபேஸ் கிளியராக பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேர் ஃபேஸ் ஒரு மாதிரி இவர் இந்த பக்கம் ஹெட் சாச்சிருப்பாரு அவர் அந்த பக்கம் இருப்பாரு. ரொம்ப அழகாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கோட ரைட்டாக போய் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கோ ஜிம் டீப்பாக ரைனில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. வா சூப்பராக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த ரைனில் கிஸ் பண்ணுறது ஏன்னா குளிஞ்சிருக்கா அப்படியே ஒன்றா கிஸ் பண்ணும்போது வாமா இருக்குது ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இப்படி பார்த்துக்கூடாது தப்பு சொல்கிறாங்க. ஓ இப்போ நம்ம சுற்றி பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் நம்மள தான் பார்க்குறாங்க. ஐயோ என்ன நினைப்பாங்க சொல்கிறாங்க. என்ன நினைப்பாங்க 2 க்யூட்டாக லவ்லி பர்ட்ஸ் கிஸ் பண்ணுறாங்க நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஜங்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஓ சாருக்கு இப்போ தான் தெரியுது ரோடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேர் கார் ஏறிடுறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி அவர் ஷை ஆகிடுச்சுக்காரு. என்னாச்சு சொல்கிறாங்க. எல்லாரும் நம்மளை பார்த்துட்டாங்க சொல்கிறாங்க. அம்மா அதுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க.
இல்ல யாராவது சொல்லிடுவாங்களா அப்பா கிட்ட சொல்றாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா சொல்றாங்க. சரி ஓகே சொல்றாங்க. வா சொல்லிட்டு இப்போ ஜங்க் வந்துட்டு ஹேர்ல வைப் பண்ணி விடுறாங்க. ஒரு டவல் எடுத்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்றாங்க. ஜங்க் ஃபுல்லா வைப் பண்ணி விட்டு ஒரு மாதிரி கியூட்டா பார்த்துருக்காங்க. இப்படியே அழகுல என்ன கொண்டு போல சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் கொள்ள மாட்டேன். நீ வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டுக்கு சொல்றாங்க. குளிர்ல நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கார்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு போட்டுக்கிறியா அப்படி கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க. ஏன் கேட்குறாங்க. நான் எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது சொல்றாங்க. கார்ல தான் சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிக்கிட்டே வராங்க. நான் சும்மா சொன்ன வீட்டுக்கு அப்படி சொல்றாங்க. இப்போ ஜங்கும் எனக்கு தான் நீ ஒய்ஃப் ஆக போகிற ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் போங்க எங்கள் அப்பா மட்டும் சொல்லாமல் உங்களை மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது கிஸ்ஸை தவிர எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. பண்ணதான் விட மாட்டேன் சார் ஜங்குக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வரலாண்டா ஜங்கு அப்படி நினச்சி பார்க்குறாங்க. இப்போ சேகந்தாங்க பாரு அதை நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. ஜங்க் தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் உனக்கு அறிவியல் இல்லை மழையில் நனைய விட்டுருக்கா சொல்லி கேட்குறாங்க. சேகன் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ அவன் ரொம்ப அக்கறை இருக்குன்னு அடிக்காது அப்படி சொல்லிட்டு சேகன் சொல்ல எனக்கு அவன் மேலே அக்கறை இருக்குது சொல்லிட்டு ஜங்க் தான் அவரோட கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் மேலே போட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே அரஞ்சனை பாரு சொல்கிறாங்க. ஜிம் பயந்துறாங்க. சேகன் பார்க்குறாங்க. ஜங்கு கூடி தான் உனக்கு லிமிட் அப்படி சொல்கிறாங்க. பாரு இப்போ வரைக்கும் என் ஒய்ஃப் ஓகேவா உனக்கு நீ ஒய்ஃப் ஆகவே இல்லை லீகலாக இப்போ வரைக்கும் இவன் என் ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவன் எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. சேகனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜவுக்கு என்ன பேசுகிற நீ உனக்கு மின்ஷி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு மின்ஷியை பற்றி பேச தேவையில்ல ஓகேவா இவன் என் ஒய்ஃப் இப்போ வரைக்கும் நிமிஷம் வரைக்கும் இவனை கேர் பண்ணுற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் சேகன் பார்க்குறாங்க. அப்படியா அப்போது மின்ஷியை விட்டு வெளில அனுப்பி பார்க்கலாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு மின்ஷியை விட்டு வெளில அனுப்பிட்டு இவன் தான் ஒய்ஃப் நீ சொல்லு ஓகேவா இந்த நிமிஷம் நான் விட்டு போயிடறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேகன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை விட்டு சொல்லிட்டு சேகனும் ஜங்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. விட்டுவா நீ அவளுக்கு வீட்டு விட்டு அனுப்பிடுறியா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி அனுப்பிட்டா நீ விட்டு இவனை விட்டுட்டு போயிடு அப்படி கேட்குறாங்க. சேகன் பார்க்க நான் ஏன் போகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாருன்னு தேவையான முன்னால் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம் மேலே போட்டு விட்டுருப்பாரு இல்லையா அங்கே பாரு காரில் ஏறி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க காரில் ஏறுன்னு சொல்கிறாங்க. சேகன் பார்க்குறாங்க. பாரு நான் கூட்டிகிட்டு போவோம் எனக்கு தெரியும் ஓகேவா சொல்லிட்டு சேகன் தான் ஜிம் இந்த காரில் ஏற சொல்கிறாங்க. நீ இந்த காரில் ஏற சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஜிம்முக்கு என்ன பண்ணுன்னு தெரியல பயப்படுறாங்க. சேகன் தாங்க பாரு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ஜங்க் வேண்டாம் ஆர்குமெண்ட் பண்ணாத ஓகேவா சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிமின் சேகன் தான் நீ காரில் ஏற சொல்லிட்டாங்க. ஜிமின் காரில் ஏறிட்டாங்க. இப்போ சேகன் அப்படியே நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜங்கு கொண்டு தான் இருக்காரு. ஜங்குக்கு செம கோவம். ஏன்னா ஜங்குக்கு எப்படி தான் இருந்தாலும் அவர் சின்னதாக கூட ஜிம் மற்றவங்க ஜிம்மில் பார்க்கணும் விடவே மாட்டார். அவர் ரொம்ப ஒரு மாதிரி சேஃபாக பார்த்துப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துப்பாரு. இப்போ அதை நினச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு அவ்வளோ கோவம் ஏன்னா பார்க்குற அளவுக்கு விட்டுருக்கான் பாரு சொல்லிட்டு இப்போ ஃபைனாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் இறங்கி வராங்க. இப்போ மின்ஷி தான் ஃபஸ்ட்டு பார்க்குற கார் சவுண்ட் கிட்ட வந்துருப்பா வந்து பார்த்தா நம்ம ஜிமின் சேகன் வராங்க. அப்போ ஜிமின் மேலே கோட்டை பார்த்தோன்னு மின்ஷிக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜங்கோட கொடன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு மாறி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் சேகன் அவரோட கூட வேர் பண்ணி தான் இருக்காரு. நம்ம ஜிமின் தான் கேஷுவல் ட்ரெஸ்ல போயிருப்பாங்க. இப்போ அவர் மேலே ஜங்கோட கோட் இருக்குது பார்க்க அவருக்கு ஒரு கஷ்டமும் போயிடுது. இப்போ நம்ம ஜங்கோட வந்துட்டாங்க. எல்லாம் பார்க்குறேன் என்னாச்சு பார்த்து சொல்றாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு மேலே போட்டு போயிறாங்க. இந்த பக்கம் குழந்தைங்க பயங்கரமா அழுறாங்க. நம்பிச்சு ஒன்று ஜெவப்பு சமாதானம் பண்றாங்க. அழாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ குக்கி தான் வந்துட்டு எனக்கு ஜிம் வேணும் சொல்லிட்டு ரொம்ப அழுது ஜெவ பார்க்குறேன் என்ன வேணும் சொல்றாங்க. அதை சொல்றாங்க எதுக்கு போட்டு குழந்தை போட்டு அடைச்சி வைக்கிறா சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு அவங்க ரூம்ல. அந்த பக்கம் மினி பார்த்து அப்படியே அழுதுட்டு இருக்கு. டடாங்க பாருங்க அம்மாட்ட கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு அதை அழுது இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வர இந்த பக்கம் ஜங்கோட மின்சி பார்க்குறா. ஜங்குக்கு அப்படி சொல்றாங்க. ஏன்னா ஜங்குள்ள வந்திருப்பாரு என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு டேரக்டர் ரூம்குள்ள போயிடாரு. மின்சி வரா. ஜிம்மின் மேலே போட்டிருக்கிறத சொல்றாங்க. ஏன் கோட்டு தான் ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. மின்சி உனக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் உனக்கு என்னன்னு உனக்கு தெரியல சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்றாங்க. ஹீஸ் மை ஒய்ஃப் மின்சி அப்படி சொல்லி ஜங்கு போயிடறாங்க. அப்படியே ஷவர் ரூம்ல போயிட்டு ஆன் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு தப்பு அது வந்துட்டு நான் எவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியும்னா ஜிம்மின் உண்மையை முழுசாக தெரிஞ்சிக்காம அவசரப்பட்டு எவ்வளோ இது பண்ணியிருக்கான் பார்த்தியா சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அழகாக வருது. என் ஒய்ஃபு என் குழந்தை என்னால் கம்ஃபர்ட் பண்ண முடியல என்னால் எதுவும் பண்ண முடியல இன்னைக்கு எனக்கு ஐயோ சொல்லி ஜங்கு அழறாங்க. அவரால் தள்ளி வச்சு பார்க்க முடியல. அது சேகன் கூட இருக்கிறத பார்க்க அவருக்கு அப்படி உடம்பு அப்படி ஒரு எரியிற மாதிரி இருக்கு. என் ஒய்ஃப்லாம் நீ என்னோட சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. நான் உன்னை எப்படி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வர போகிறேன் சொல்லி ஜங்கு ரொம்ப அழறாங்க. உன்னை விட்டும் கொடுக்க முடியாமல் உன் பக்கத்துலேயும் வர முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நரக வேதனையாக இருக்குது எனக்கு சொல்லி ஜங்கு ரொம்ப அழறாங்க. இந்த பக்கம் மின்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிம்மோட ஒரு பாசம் கூட குறையில. இவன் இவ்வளோ வருஷம் அவங்க பிரிஞ்சிருந்தா கூட அவருக்கு அப்படி அந்த பாசம் அப்படியே இருக்கே சொல்லிட்டு மின்சிக்கு ஒரு மாதிரி அழகு வருது. இந்த பக்கம் மின்சி அழுதுட்டு இருக்கா. அப்படின்னு நான் ஆசைப்படுற தப்பா என்ன சொல்லிட்டு மின்சி ஒரு பக்கம் அழ. அப்படி பார்த்தா ஜங்கு தான் ஜிம் தான் அந்த ரூம்குள்ள போயிறாங்க. ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பயங்கரமா அழறாங்க. ஜங்கு அவர்கிட்ட நடந்துக்கிட்டு நினைச்சு பார்க்கும்போது நீங்க என்கிட்ட இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்ன மாதிரிங்க ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். நீங்க ஏன் விட்டு போனீங்க அப்புறம் எதுக்காக என்ன நடந்துச்சு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சொல்லி ஜங்கு ஜிம் ரொம்ப அழறாங்க. அவருக்கு ஒரு பக்கம் அழகு வருது. இந்த பக்கம் சேகன் தான் ஜிமின் இங்கே பாரு ரொம்ப நேரம் கோல்டெல்லாம் இருக்கும் கோல்டு பிடிச்சிக்கும் சீக்கிரமாக வெளில சொல்கிறாங்க. ஜிம்மி குடிச்சிட்டு வராங்க. இப்போ சேகன் தான் உட்கார சொல்லிட்டு ஒரு ஹேரில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம்மி வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஜிம்மி கூட அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஜிம்மின் சேகன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ஜன் ஜாப் பண்ணிருக்காங்க. என்னாச்சு யாங்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் ஓடி வராங்க. அம்மா சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஏன்னா குக்கி இப்போ அம்மா வர கூப்பிட்றான். அம்மா சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் டக்கு டேஸ்லாம் வைப் பண்ணுறாங்க. குக்கி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக குழந்தை அழுது. இந்த பக்கம் முன்னியும் பயங்கரமாக அழறா. ஜிம்முக்கு புரியல. சேகன் பார்க்குறாங்க.
கேட்குறாங்க. யாங் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நீ கொஞ்சம் வெளில வா சொல்கிறாங்க. சீக்கிரம் கிட்ட நடந்தாலும் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களோட ப்ராப்ளம் வருதா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க புரிஞ்சுக்கணும், ஜின்னு ஒயினும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு 2 பேரும் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு எங்களை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நான் வெளில போய் என்ன சொல்கிறாங்க, எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல சொல்லிட்டு 2 பேரும் அழகாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் ஜிம்னா அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்த்து அவர் ரொம்ப பயங்கரமாக எடுத்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே நெக்கில் வந்து கை வைக்கிறாங்க. அதில் ஒரு டாலர் செயின் போட்டிருக்காரு. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஷவரில். அதில் ஜிம்மியோட ஜங்கோட பிக்சர் தான் இருக்குது. அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. உன்னை யார்கிட்ட கொடுத்துருவோன்னா என்ன உன்னை இழந்துருவோன்னு பயமாக இருக்கே. ஜங்க் தான் ரொம்ப பயப்படுறாங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம